மக்களே, உங்க எல்லாரையும் ஆயா வீட்டுக்கு அன்போடு அழைக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆயா வீட்டில் உருளைக்கிழங்குல ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கடுகு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 பெரிய வெங்காயம் 2 கொத்து கறிவேப்பிலை 4 உருளைக்கிழங்கு, மரச்சிக்கு எண்ணெய் 1/2 லிட்டர், 1/4 கிலோ கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு. முதல்ல நம்ம உருளைக்கிழங்கை சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். சுத்தம் பண்ண உருளைக்கிழங்கை இப்போ நம்ம வேக வச்சிடலாம். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்க நேரத்தில் நம்ம அதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணி வச்சிடலாம். மாவு கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு மேலே லைட்டாக எண்ணெய் தடவி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. உருளைக்கிழங்கு இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை இறக்கிட்டு அதில் இருக்க தோல்லாம் நீக்கிட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூட நறுக்கி வச்சுருந்த வெங்காயமும் 2 கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கை இப்போ நம்ம மசாலால சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகுற வரலும் வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு கூட இப்போ இந்த மசாலாவையும் சேர்த்து ஒரு நல்ல ஸ்நாக் ரெடி பண்ணிடலாம். இந்த மாவு நீங்கள் தேய்க்கும் போது நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. மொத்தமாக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த தேய்ச்சி வச்சிருந்த மாவோட கார்னர்லாம் நீங்கள் மொத்தமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை உள்ளே இந்த மாதிரி வச்சு உருட்டிக்கோங்க. உருட்டி வடை மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சுருங்க. இது வடை மாதிரி தான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம அந்த உருட்டி வச்சிருந்ததெல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரலும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்நாக் ரெசிபியை ஒரு 15 to 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஒரு நல்ல ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸும் கூட. அதனால் நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆயா வீடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.